நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ. இந்த மீன் குழம்புக்காக புளி கரைக்கிறியா? மீன் குழம்பு தான். புளி கரைச்சி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு என்ன மீன்? தேங்காய் பாறை. தேங்காய் பாறையா? நம்ம ஊரில் குக்காரி. நம்ம ஊரில் குக்காரி, அந்த மீனில் குக்காரி மீன். எங்கள் ஊரில் குக்காரி மீன், தமிழ்நாட்டிலலாம் தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் வாங்கி மசாலா போட்டு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. குழம்புக்காக தலை வாலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட். சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா குழம்பு வச்சா. இந்த தக்காளி, இந்த கொத்தமல்லி. என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலுமே அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்ட ருசி வராது. எல்லாருக்குமே அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளா? குழம்பு மிளகாத்தூள். உப்பு போட்டியா? மிளகுத்தூள். மிளகுத்தூள். எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம். வெந்தயமா? பச்சை மிளகா இருக்கா? இருக்கே. இருக்கா? 2 கிலோ பச்சை மிளகா. வெங்காயம். கருவேப்பிலை பொருள். பூண்டு. வெங்காயம், பூண்டு. வெங்காயம் வதங்கணும். தக்காளி. கருவேப்பிலை. கருவேப்பிலை. உப்புவா? என்னது? தக்காளியா? தக்காளி. சாப்பிட்டு போட போதும். கஸ்தூரி புளி போடலாம். அரைச்சி வச்சிருக்க புளி எல்லாம் ஊற்றிட்டியா? ஊற்றிட்டு அவ்வளோதானா? இனி கொதிச்சோன்னா மீன் போடுவியா? அது கொதிச்சதான் மீன் போடணும். சரி, கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. வாசனை சூப்பரா இருக்கு. மீன் போடுறதுக்கு முன்னாடியே வாசனையா இருக்கு. மீன் போட்டா என்ன எவ்வளோ இருக்கும்? மீன் போட போறியா? குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாங்க கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கொத்தமல்லி போட்டாச்சு. எடுக்கலை அந்த வீடியோ. எப்போவுமே எல்லாருக்குமே அம்மா கை
சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நான் மீனை வறுத்து ரெடி பண்ண போகிறேன். எண்ணெயை ஊற்றி மீனை வறுக்கிறேன். உங்கள் ஊரில் தேங்காய் பாறை மீனை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கொக்காரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எத்தனை பேருக்கு அம்மா சமையல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனும் வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாதம் சூடாக வடித்து அதுவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.